ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு தீபாவளிக்கு வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க, எந்தெந்த துறைகளில் போனஸ் கொடுக்க போகிறாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு போனஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறமா தீபாவளி பரிசு தொகையாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு எவ்வளோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, லேட்டஸ்ட்டாக இதை பற்றின அப்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதற்கப்புறம் வேறு மாதிரியான தமிழகத்தில் வெளியிட்டுள்ள புதிய வேறு அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவலை நீங்கள் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்புகள் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னா, 80 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் குறிப்பிட்ட குறைபாடுகள் உள்ளவர்கள் தபால் வாக்குகள் மூலம் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த வசதியை பெற நீங்கள் வாக்காளர்கள் தங்கள் தொகுதியின் தேர்தல் அதிகாரியிடம் படிவம் 120 சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட 5 நாட்களுக்கு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 85 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திண்டுக்கல்லில் நடைபெற்ற விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெண்கள் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக எங்கள் அரசு பெண்களுக்கான அரசு கலைஞர் மகளிர் உரிமைகள் திட்டத்தின் மூலம் 1,20,00,000 பேருக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவின் தெற்கு பகுதிகளில் குறைந்த அளவிலான வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. கொமாரின் கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டலத்திற்கு குறைந்த அளவிலான சுழற்சி நிலவுகிறது. இதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளில் வளிமண்டலத்தில் குறைந்த அளவிலான சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அக்டோபர் 11ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. நான்காவது முதல் முறையாக பொங்கலுக்கு முன்பு தமிழக மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தால் 20 வால்வோ மல்டி ஆக்சல் சொகுசு பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு பேருந்தும் 1.15 கோடி செலவில் வாங்கப்படுகிறது. இந்த பேருந்து 15 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த சொகுசு ஸ்லீப்பர் வசதிகள், ஏசி வசதிகள், மொபைல் ஃபோன் சார்ஜிங் வசதிகள், வைஃபை மற்றும் பயணிகளுக்கான தனிப்பட்ட வாசிப்பு விளக்குகள் ஆகியவை கொண்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐந்தாவது செய்தி, முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1450 கிராம பஞ்சாயத்து செயலாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் இன்று முதல் மாவட்ட வாரியாக நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இதற்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, சேல்ரி என்ன அப்படின்றத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 2025 பண்டிகைக்கான இலவச வேட்டிகள் மற்றும் புடவைகள் விநியோகம் தொடர்பான உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின்
இயக்குனரிடமிருந்து வந்த அறிவிப்பாகும். மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு இலவச வேட்டிகள் மற்றும் சேலைகள் விநியோகிக்கப்படும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட வழங்கல் அதிகாரி அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி கிடங்குகளில் இருந்து இந்த பொருட்களை விநியோகிக்க அறிவுறுத்தப்படுகிறார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, பீடி மற்றும் திரைப்பட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி, அதாவது அவங்களுடைய பீடி மற்றும் திரைப்பட தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கிடைக்கும். இதற்கப்புறமா அனைத்து மாவட்ட பஞ்சாயத்து அமைப்புகளிலும் இன்று அக்டோபர் 11ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டம் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. கிராம மக்களின் அத்தியாவசிய சேவைகள், கிராமத்தின் நிதி மற்றும் பொதுமக்கள், அதாவது இதில் கிராமத்துடைய அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி கலந்து ஆலோசனைக்கிறதுக்காக கிராம சபை கூட்டம் நடைபெறுது. அதற்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் டிஎன்இபி தலைவர் ராதாகிருஷ்ணன் மாதாந்திர மின் கட்டண வசூல் முறையை தொடங்க மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விரைவில் ப்ரீபெய்டு மீட்டர்கள் பொருத்தப்படும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தகவலை மக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான செய்தி. அதற்கப்புறமாக குரூப் 5A காலியாக உள்ள 32 பதவிகளுக்கான ஆள் சேர்ப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. காலி பணியிடங்கள் செயலகத்தில் 22 உதவி பிரிவு அதிகாரி பதவிகள் அடங்கும். நிதித்துறையில் உதவி பிரிவு அதிகாரிக்கு 3 பணியிடங்கள் உள்ளன. செயலகத்தில் உதவியாளருக்கு 5 பணியிடங்கள். சட்டம் மற்றும் நிதித்துறையில் நீங்களாக மற்றும் நிதித்துறையில் உதவியாளருக்கு பணியிடங்கள் 2 காலி பணியிடங்கள் உள்ளன. குரூப் 5A உங்களுக்கு வேக்கன்சிஸ் 32 வேக்கன்சிஸ் டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதற்கான வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.